யாருக்கெல்லாம் கத்திரிக்காய் பிடிக்காது? யாரெல்லாம் சாம்பார், காரக்குழம்பு, பொரியல்ல கத்திரிக்காய் ஒதுக்கி வைக்கிறாங்களோ, ஒரு முறை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சட்னி அரைச்சி கொடுங்க. கண்டிப்பாக கேட்டு சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து கடாயில் கடுகுளுத்த பருப்பு பொரிஞ்ச பிறகு, ஒரு வரமிளகாய் போட்ட பிறகு, கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக தக்காளி, அதுக்கப்புறம் இதெல்லாம் 2 மினிட்ஸ் வதங்கின பிறகு ஒரு பெரிய கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி குச்சி குச்சியாக கட் பண்ணி நல்லா வதங்கின பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம், மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் அப்படியே குக் பண்ண பிறகு அது ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக புளி அதை போட்டு நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்த பிறகு லாஸ்ட்டாக நல்லா வாசனைக்கு க்ரன்ச்சியாக நம்ம என்ன பண்ண போகிறோம், கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு அரைச்சி நம்ம விட்ட பிறகு ஃபைனலாக நம்ம வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகுளுத்த பருப்பு, கருவேப்பிலை, ஒரே ஒரு வரமிளகா, கொஞ்சோண்டு வந்து நம்ம வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கிறோம். நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிடும்போது. கொஞ்சம் பெருங்காயம் இதெல்லாம் மேலே ஊற்றிட்டு சுட்டு சுட இட்லி, சட்னி, சப்பாத்தி எது கூட வேணால் சர்வ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி குக்கிங்.